கேன்வால இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி உங்களால வந்து 2000 வரைக்குமே வந்து உங்க கிளையன்ட் கிட்ட இருந்து பேமெண்ட் வாங்க முடியும். இந்த வீடியோல கேன்வா யூஸ் பண்ணி ப்ராடக்ட் வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நீங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கேன்வாக்குள்ள வந்துக்கோங்க. ஒருவேளை வந்து உங்ககிட்ட கேன்வா ப்ரோ வெர்ஷன் இல்ல அப்படின்னா, உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அதுவும் ஃப்ரீயா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ அத கிளிக் பண்ணி வந்து நீங்க எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத டீடைல்ஸ் இருக்கு. ஸோ செக் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு வந்து டேரக்ட்டா இந்த சர்ச் பார்ல போயிட்டு நான் யூடியூப் வீடியோ அப்படின்னு சர்ச் பண்றேன். ஸோ இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய இது வந்து யூடியூப் வீடியோ சாப்டர்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து கிரியேட் நியூ அப்படின்னு சொல்லி நான் குடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஸ்க்ராட்ச்ல இருந்து தான் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து இந்த இது குடுத்துக்கிறேன். அப்புறமா நமக்கு தேவையான அசெட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் அப்லோட் ஆப்ஷன்ஸ் குடுத்து எல்லாத்தையும் வந்து உள்ள நான் அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒருவேளை வந்து இந்த அசெட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அதுக்கும் வந்து டிரைவ் லிங்க் நான் குடுத்துருக்கேன். அப்படி இல்லன்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கும். இல்லன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுல போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நான் வீடியோஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ வேணும். ஸோ அதனால வந்து நான் வீடியோஸ் நான் உள்ள இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி செட் அஸ் வீடியோ பேக்கிரவுண்ட் அப்படின்னு நான் சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். எனக்கு இங்க இருந்தா வேணும். ஸோ இந்த இடத்துல நான் இத வச்சுக்கிட்டு, மேல பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத குடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா ரைட் கிளிக் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வரும். ஸோ இப்போதைக்கு இத கிளிக் பண்ணி, டெலீட் பட்டன குடுத்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு வந்து வீடியோ வேணுமோ பார்த்துட்டு, நான் அந்த அளவுக்கு வந்து நான் ஷார்டன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு 2 செகண்ட்ஸ்க்கு இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 செகண்ட்ஸ்க்கு நான் ஷார்டன் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல எலிமென்ட்ஸ்குள்ள போய்க்கோங்க. ஸோ எலிமென்ட்ஸ்குள்ள போயிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஷேப்ஸ்குள்ள சி ஆல் அப்படின்னு சொல்லி குடுங்க. ஸோ இந்த இடத்துல நெறைய விதமான அந்த கிராபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த கிளவுட நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு இத நான் இப்படி மேல வச்சுட்டு, ஸோ நான் இத வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இதுல வந்து இந்த இத வந்து நான் ரீசைஸ் பண்ணி, எனக்கு ஏத்த மாதிரி நான் வந்து எடிட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே. இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ நம்மளோட அசெட்ஸ் எல்லாத்தையும் வந்து உள்ள கொண்டு வர்ற மாரி இருக்கும். ஸோ இந்த அசெட் எழுத்து கிளிக் பண்ணி, இமேஜஸ்குள்ள கிளிக் பண்ணி, இந்த இடத்துல இருக்கிற அசெட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு கோக் பாட்டில் தேவைப்படுது. ஸோ இந்த கோக் பாட்டில் இத வச்சுட்டு, இந்த இடத்துல சைடு அப்படியே சின்னது பண்ணிட்டு, இந்த சைடுல நான் வச்சுக்கிறேன். எனக்கு கண்ட்ரோல் சி குடுத்து, கண்ட்ரோல் வி குடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. அகைன் கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி குடுத்துக்கிறேன். ஸோ நீங்க அலைன்மென்ட்ஸ் பண்ணும்போது வந்து இடத்துல பார்த்தீங்கன்னா, நடுவுல பார்த்தீங்கன்னா 30, 34 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து மொத்தமா நான் இது பண்ணிட்டு, செலக்ட் பண்ணிட்டு, ஷிஃப்ட் புடிச்சுட்டு செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு குரூப் நான் சொல்லி குடுத்து குரூப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு லோகோ தேவை. ஸோ அதுக்கு இந்த இடத்துல நான் ஒரு லோகோ எடுத்து வச்சிருக்கேன். ஸோ கொக்கோலாது. ஸோ இத எடுத்து நான் அப்படியே ரீசைஸ் பண்ணி, ஸோ இது மேல நான் இப்படி பிளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ இந்த ப்ராடக்ட்டோட இந்த இத நம்ம உள்ள கொண்டு வரப்போறோம். ஸோ இத கொண்டு வந்துட்டு நான் லைட்டா அப்படி ஸ்லைட திருப்பிட்டு ஸோ இந்த இடத்துல நான் இப்படி வந்து கொண்டு வந்து இங்க வச்சுக்கிறேன். இப்படி இருக்கட்டும். இப்போ பொசிஷன்க்குள்ள போயிட்டு, ஸோ லேயர்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இந்த பாட்டில்ஸ் இருக்கு. இந்த பாட்டில் நான் அப்படியே கொண்டு வந்து இந்த சென்டர்ல நான் இப்படி வச்சுக்கிறேன். அண்ட் இத நான் வந்து கொண்டு வந்து மேல கீழ வச்சுட்டு, இத நான் வந்து லேயர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது உள்ள இருக்கிற மாரி இருக்கும். ஸோ நான் அகைன் பாட்டில் கிளிக் பண்ணி எனக்கு ஏத்த மாரி நான் வந்து கரெக்ட்டா ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அகைன் அப்லோட்குள்ள போயிட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கிளாஸ் டம்ளர் இருக்கு பாருங்க. இந்த இத நான் இது ரீசைஸ் பண்ணி, சைடுல நான் இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்துட்டு நான் அந்த அளவுக்கு நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாரி வேணுமோ பார்த்துட்டு நீங்க ரீசைஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. இந்த மாரி நான் இப்படி வச்சுக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ப்ராடக்ட் இந்த இத அகைன் வந்து இந்த டின் கேன எடுத்துட்டு வந்து நான் அத ரீசைஸ் பண்ணி, ஸோ இதுக்குள்ள நான் வச்சுக்கிறேன். அதே சேம் ப்ராசஸ் தான். பொசிஷன்க்குள்ள போங்க, லேயர்ஸ்க்குள்ள போங்க. ஸோ இந்த இத அப்படியே கொண்டு வந்து இந்த நடுவுல வச்சுக்கோங்க. அப்ப உள்ள இருக்கிற மாரி இருக்கும். ஸோ இத அட்ஜஸ்ட்மென்ட் கூட நீங்க பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாரி நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் கூட பண்ணிக்கலாம். நான் இப்படி வச்சுக்கிறேன். இந்த இத இன்னமும் கொஞ்சம் நான் இப்படி கீழ வச்சுக்கிறேன். இல்லன்னா இந்த இத மேல வச்சுட்டு, இந்த டின் கேன வந்து நான் இப்படி கீழ ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். உங்களோட கிரியேட்டிவிட்டி தான். நீங்க இந்த மாரி தான் வைக்கணும் அப்படின்ட்டு இல்ல. நீங்க எந்த மாரி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ, எப்படி உங்களுக்கு ஐடியா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த மாரி நீங்க வச்சுக்கலாம். நான் இதையும் வந்து கொஞ்சமா அப்படி ஸ்லைட் லைன் பண்ணிட்டு, சைடு பண்ணிட்டு நான் இப்படி மேல இங்க வச்சுக்கிறேன். இப்போ இந்த அகைன் நான் பொசிஷன்க்குள்ள போய்க்கிறேன். பொசிஷன்க்குள்ள போயிட்டு, லேயர்ஸ் கிளிக் பண்ணிட்டு, இந்த இத வந்து நான் பாட்டிலுக்கு கீழ வச்சுக்கிறேன். அப்ப அந்த ஸ்மாஷ் வந்து நமக்கு இதுக்கு மேல தெரியும். ஸோ அதுக்காக ஸ்லைட்டா இப்படி உள்ள இந்த இதெல்லாம் கொண்டு வந்து நான் இப்படி வச்சுக்கிறேன். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா,
ஸோ நமக்கு இந்த இதுவும் வந்தாச்சு. ஸோ இடத்துல கொக்கோலா இந்த ஜூஸ் பாட்டிலையும் ஜூஸ் கிளாஸில் ஊற்றினதையும் ஸோ இதை நான் வந்து அதே மாதிரி வந்து ரீப்ளேஸ் பண்ணி அகெயின் நான் வந்து இதையும் வந்து நான் சென்டரில் இப்படி வச்சுக்கிறேன். இப்படி தான் வைக்கணும் அப்படி தான் வைக்கணும்ட்டு இல்லை. ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான், நீங்கள் எந்த மாதிரி வைக்கிறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அகெயின் பொசிஷனுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ பொசிஷனுக்குள்ளே போயிட்டு லேயர் கிளிக் பண்ணிட்டு இதை நான் அப்படியே கொண்டாந்து ஸோ இந்த பாட்டிலுக்கும் இதுக்கும் கொக்கும் கீழே நான் அப்படி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பிராண்டிங்கோட ஒரு சும்மா ஒரு டைட்டிலோ ஏதோ ஒன்று தேவைப்படுது. ஸோ இந்த இடத்துக்கு ஸோ அந்த இடத்துக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு இதில் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இடத்துல டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இடத்துல இந்த டெக்ஸ்ட் நீங்கள் அப்படி கிளிக் பண்ணிட்டு ஆட் டைட்டிலுக்கு ஆட் ஹெட்டிங்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இந்த இதை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதை நான் இங்கே வச்சுக்கிறேன். இந்த இடத்துல கேன்வான்னு சொல்லி போயிட்டு ஸோ இதை வந்து நம்ம ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதுக்கு கேன்வா இதுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இப்போ நாத்திக்கு வந்து இந்த டைம்ஸ் நியூ ரோம் அப்படிங்கிறத இந்த இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் வந்து அப்படியே ரீசைஸும் பண்ணிக்கிறேன். இந்த இதை நான் கரெக்டாக வந்து இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இன்னமும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இதையும் வந்து இன்னமும் கொஞ்சம் இப்படி பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு டுட்டோரியல்னால அவசரமாக பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டூப்ளிகேட் பேஜ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து இதை எந்த மாதிரி வந்து நீங்கள் ரீசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ நாத்திக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு இப்படி சைடில் திரும்பி இருக்கும்னு நினைக்கிறேன். 90 டிகிரியில் இருக்குது. ஸோ இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா 30 நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்னமும் கொஞ்சமும் சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணிட்டு நான் இந்த சைடில் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக 90 டிகிரியில் நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாட்டில்ஸ் எல்லாமே வந்து அப்படியே குட்டியாகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறேன். இந்த இடத்துல நான் ஓரத்தில் வச்சுக்கிறேன். இந்த ஸ்க்ரீன் வந்து அப்படியே பேக்கில் வந்து பின்னாடி போகணும் எனக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இது வந்து எனக்கு அப்படி மேலே வரணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் டம்ளரும் வந்து இப்படி கீழே வரணும், ஆனால் லைட்டாக இப்படி சைடாக திரும்பி இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த கிளாஸ் வந்து நம்ம முன்னாடியே வச்சுக்கலாம். முன்னாடி இந்த இடத்துல வர்ற மாதிரி நம்ம இப்படி வச்சுக்கலாம். கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ஓரத்துக்கு நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறேன். அண்ட் இது அந்த டின்னையும் வந்து இந்த டின் கேன் எடுக்க முடியல, இல்லை பொசிஷனுக்குள்ளே போய் லேயருக்குள்ளே போய் இந்த டின்னை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதை நான் லைட்டாக அப்படி வெளியவும் கொண்டு வந்துக்கிறேன். இதை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நான் இப்படி பண்ணிக்கிறேன். அண்ட் இதை வந்து இப்போ வந்து கோக்கை வந்து இதுக்கு பின்னாடி போகிற மாதிரி நான் இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு ஐஸ் கியூப் வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதில் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ஐஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஸ்மாஷ் ஆகிற மாதிரி இந்த இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பண்ண பேக்ரவுண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிஜி ரிமூவர் அப்படின்னு சொல்லிட்டு இது ப்ரோ வெர்ஷன் இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு டுட்டோரியல் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஜஸ்ட் நான் பேக்ரவுண்ட் ரிமூவ்னு சொல்லி கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நான் வந்து லைட்டாக அப்படி பெருசு பண்ணி வச்சுக்கிறேன். பெருசு பண்ணி வச்சுட்டு ஸோ இந்த ஐஸ் இப்படி வச்சுக்கிறேன். இன்னமும் கொஞ்சமும் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நான் ஐஸ் இதில் இந்த மாதிரி இப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு பொசிஷனுக்குள்ளே போயிட்டு ஸோ இந்த ஐஸை வந்து அப்படியே நான் வந்து இதுக்கு பின்னாடி நான் கொண்டு போய்க்கிறேன். இப்போ பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்லுக் நமக்கு கிடைக்கும். இப்போ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணோன்னா ஓகே, நான் இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்குது. என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. இப்போ தான் வந்து மேஜரான ரோலே ப்ளே பண்ண போகிறோம். ஸோ சென்டரில் கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட் டிரான்சாக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் அண்ட் மூவ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் இந்த இது வந்து எனக்கு மூவ்மெண்ட் ஆகலை, ஏன்னா இதுக்கு எந்த வித அனிமேஷனுமே இல்லாமல் இருக்குது இந்த ஐஸ் இதுக்கு. ஸோ அதனால் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய்க்கிறேன்.
போயிட்டு கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளோட லேயர்ஸில் அந்த இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல அனிமேட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நமக்கு எந்த அனிமேட் சூட் ஆகுமோ பார்த்துட்டு நான் அந்த எலிமெண்ட் நான் வைக்க போகிறேன். ஓகே, இந்த இது நமக்கு சூட் ஆகுது. ஸோ அதனால இதை நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து எனக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஓகே மக்களே, இப்போ வந்து உங்களுக்கு எப்படி வந்து இதை எடிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களோட கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணி உங்களோட கிளைண்ட்ஸுக்கு வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து சூப்பரா காட்டி நீங்க 2000 வரைக்கும் பே பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே மக்களே, அன்டில் தி நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.